அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். அ நான் சொன்ன மாரி அந்த ஒரு வேன்ல அந்த ஒரு ஏசி வந்தப்போ, அந்த முருகர் வந்துட்டாரு வீட்டுக்குன்னு நான் நெனச்சேன். அது வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அந்த முருகர் என்ன பண்றாருன்னா, நெறைய விஷயங்கள வீட்டுக்குள்ள இருக்கிற தப்பான விஷயங்களெல்லாம் கூட அவர் எனக்கு இண்டிகேட் பண்ணி ரொம்ப நெகட்டிவான விஷயங்களெல்லாம் அவரு பண்ணிட்டே இருக்கத்தோடு கூட இன்னும் வேறு சில இங்க வீட்லேருந்து ரொம்ப தூரத்தில இருக்கின்ற ஒரு விஷயத்த நான் சொன்னேன் பாருங்க, அந்த ஆத்மாவ என் கூட கனெக்ஷன் பண்ணுச்சு. அதுக்காக சில சடங்குகள பண்ணுச்சு அப்படின்றது. அது முருகர் தான் அது பண்றாருன்றதுக்கு சில ஆதாரங்கள் பண்ணுச்சு. அது போன வீடியோ நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி முருகர் தான் நான் கண்டுபிடிக்கிறேன்றதுக்கு. அந்த மாரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அ அது வரையில இந்த மாரி நீங்க கூட கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த பெயர் கனெக்ஷன் தான் அதுக்கு ரொம்ப முக்கியமே. நம்மளுக்கு வந்து பிடிக்காதவங்க பேரா இருக்கும். ஆ அதனால வேண்டி நம்ம நினைப்போம். ஆனா, அது ஒரு கடவுள் பேரா இருக்கும். இல்லன்னா ஏதோ ஒரு காளி ரூப கடவுள் பேரா இருக்கும். அவங்கள நம்மளுக்கு பிடிக்காம இருக்கும். ஆனா, அவங்க மூலமா நம்மளுக்கு ஒரு சடங்கு செஞ்சுட்டு போயிருக்கும், அந்த பிரபஞ்சம். அது நம்மளுக்கு பிடிக்காததுன்னு ஒதுக்கிறதுனால, பிரபஞ்சம் நம்மகிட்ட பேசுறதையே நம்மளால கண்டுபிடிக்க முடியாம போயிடுதுன்றது ஒண்ணு. அத அப்படியே ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப நான் போட்டிருக்கிற தம்ப்நெயிலுக்கு டக்குன்னு வந்துடுறேன். நீங்க பார்க்காமயே போயிடுறீங்க. நெறைய விஷயங்கள இன்க்ளூட் பண்ணி நான் சொல்லும்போது, தம்ப்நெயில்ல போட்ட விஷயத்துக்கு டக்குன்னு நான் வராதனால, டக்குன்னு போயிடுறீங்க. தயவு செஞ்சு என் சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். ஆ இது என்னன்னா, அந்த கனவுல வந்து டெய்லியே என் கூட பிரபஞ்சத்து கூட பேசுகிற விஷயங்கள் இதுங்கெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குதுன்ற மாரி, கனவுல சில விஷயங்கள இண்டிகேட் பண்ணுதுன்ற மாரி உங்களுக்கு ஒண்ணு சொன்னேன் இல்லைங்களா? அது கனவு மட்டும் கிடையாதுங்க. ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு வந்து அ அவங்க அவங்க பேர் என்ன? திரௌபதி முர்மு வந்து அந்த இடத்துல சல்யூட் பண்ணிட்டுருக்குறாங்க. அந்த டிவி எங்க ஹஸ்பண்டு பக்கத்து ரூம்ல இருக்கிறாரு. அந்த டிவியில வந்து அவங்க சல்யூட் பண்ணிட்டுருக்கிறப்ப, அப்படியே லெஃப்ட் சைட்ல திரும்புனா, அந்த மேப்புல அந்த தமிழ்நாட்டுல மேப் ஒட்டி வச்சிருக்காரு அவரு. அதில வந்து அந்த இது கிழிஞ்சிருக்குது. அந்த கன்னியாகுமரி வந்து கிழிஞ்சிருக்குதுன்னு சொன்னேன். ஆனா, அன்னைக்கு காலையிலே என் கனவுல கன்னியாகுமரி சம்மந்தமா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்ற மாரி காட்டுச்சுங்க. வெறும் பேப்பர் கிழிஞ்சது மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடியே நெறைய நான் சொல்லியிருக்கேன். என் கனவுல ஒண்ணு நடந்திருக்கும். அதுக்கு சம்மந்தமா வெளியில ஒண்ணு நடந்திருக்குன்றத 6 வருஷம், 7 வருஷம் சேனல்ல அடிக்கடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன். அது வெறும் கனவோட நிக்கிறதில்ல. அதுக்கு ரிலேட்டடா வெளியில ஒண்ணு நடக்குதுன்னு நான் சொல்றேன். அந்த மாரி ஒரு விஷயம் தான் இந்த மகா சிவராத்திரிக்கு பின்னாடி உலகத்துல ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் வரப்போகுது. ஆனா, நீங்க பயப்பட வேண்டிய விஷயம் இருக்காது. அது பயப்படுற மாரி தான் நடக்கும். ஆனா, நடக்குது எப்படி நடக்கும்னா, அது நீங்க பயப்படுற மாதிரி தான் நடக்கும். ஆனா, அது ஒரு பெரிய நல்ல விஷயத்துக்காக நடக்கும். ஏன் நான் அந்த நடுவுல அந்த முருகர் இப்படி வந்தாரு, அந்த ரூபத்துல வீட்ல இப்படி வந்தாரு, இந்த மாரி எனக்கு இண்டிகேட் பண்றாரு அப்படின்னு நான் சொல்றேன்னா, அ நீங்களும் அந்த பார்வைய தெரிஞ்சுக்குவீங்க. அது இந்த மாரி பார்வையில பார்க்கணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப மகா சிவராத்திரிக்கு அப்புறம் உலகம் ஃபுல்லா ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அட்லீஸ்ட் ஒரு 5% ஆனா, ஆ இது நடக்கத்னால தான் அது நடக்கும். அது நடந்ததுனால தான் இது நடந்தது. அந்த அஜெண்டாவ புரிஞ்சுக்குவீங்க நீங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டா என்ன லாபம்னு கேட்டா, பிரபஞ்சம் இன்னும் நெறைய விஷயத்த உங்களுக்கு சொல்லும். சரி வெறும் சொல்றதோடு நிறுத்திக்குமானா, இல்ல. உங்களுக்கு வாழ்க்கையில நல்லதும் பண்ணும். அந்த ஃப்ரீக்வன்சில நீங்க செட் ஆவணும். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நீங்க வரணும். வந்தா பிரபஞ்சம் உங்களுக்கு கோடி கோடியா கொட்டி குடுக்கறதா இருக்குது. ஆனா, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு வரணும்னாவே உங்களுக்கு அதுக்கு ஒரு ஒரு அருள் இருக்கணும். ஒருவேள அந்த மாரி யுகமே மாறப்போது அப்படின்றதுனால கூட, நான் உங்களுக்கு அந்த விஷயங்கள எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு வேள உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேனா, நானும் புரிஞ்சுக்கிறேனான்னு எனக்கு புரியல. ஆனா கொஞ்சம் ஆபத்தான விஷயங்களையும் எனக்கு உணர்த்துச்சு. இப்ப நான் இந்த மாரி விஷயங்கள சொல்றதுனால, என்னையே போட்டு தள்ளுன ஒரு தீய சக்தி உட்காந்துட்டு இருக்குது. அது என்னையே போட்டு தள்ளினாலும் தள்ளலாம். ஆ இந்த கன்னியாகுமரி மேட்டருக்கு தான் மெயினா. இந்த கன்னியாகுமரி மேட்டர் நான் உங்களுக்கு சொல்றதுனால மட்டும் இல்லாம, அத பாதுகாக்கிறதுக்கு சிலது பண்ண சொல்றதோடு இல்லாம, இந்த உலகமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிவனுக்கும் மற்ற ஒரு பெரிய போர் ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. ரொம்ப யுகமா நடந்துட்டு இருக்கு. அதுல ரொம்ப சிவன் பக்கம் ஜெயிக்கிற மாரி வந்துட்டுருக்குது இப்போ. அ அதுல என்ன ஆகுதுன்னா, சில விஷயங்கள வந்து நம்பளும் அத புரிஞ்சுகிட்டு ஒரு விஷயத்த பண்ணோமானா, உலக மாற்றமும் நெறைய நடக்க போது. உங்க வீட்டுக்கும், உங்களுடைய வாழ்க்கை திருப்திகரமாகவும் சில விஷயங்கள் நடக்க போது. அதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். அத செய்யுங்க. ஏற்கனவே அது கன்னியாகுமரிய டச் பண்ண தான் பார்த்துருக்குது. ஆனா, மறுபடியும் வந்து ஏதோ ஒரு அலர்ட் ஆச்சு. எதனால அலர்ட் ஆச்சு தெர்ல. அந்த அது அப்படியே மௌனமாகுது பேசாம. இப்ப என்ன மறுபடியும் எனக்கு என்ன இண்டிகேட் பண்ணியிருக்குதுன்னா, அ அந்த இடத்தையே மறுபடியும் குறிவிக்கிற மாரி இருக்குது. ஆனா, இந்த மகா சிவராத்திரி சமயத்துக்கு முன்ன பின்ன நடக்கிற மாரி இருக்குது.
மகா அந்த இது கிரகணம் வருது பார்த்தீங்களா? ஆ ஒரு அமாவாசை இப்போ வரும்போது மகா சிவராத்திரின்றதே அமாவாசை சமயம் தானே வரும். அந்த சமயத்தில ஒரு கிரகணம் வரப்போகுது பார்த்தீங்களா? அந்த கிரகணம் வேற ஊர்ல தான் தெரிய போது. ஆனா அந்த வைப்ரேஷனு பிரபஞ்சம் ஃபுல்லாவே இருக்க போது. சரிங்களா? ஒரு வேள அன்னைக்கு சூஸ் பண்ற மாரி தோணுது எனக்கு. அந்த கன்னியாகுமரி மேட்ரு அன்னைக்கு சூஸ் பண்ணி இருக்கக்கூடுமோன்ற மாரி நெறைய விஷயங்கள நான் சொல்றேன் இல்லைங்களா? எனக்கு இது இண்டிகேட் பண்ணுச்சு, அது இண்டிகேட் பண்ணுச்சுன்னு அந்த மாரி ஒரு விஷயம் சொல்ல வருது. அது கூடவே இன்னொரு விஷயம் சொல்லுது. இந்த உலகமே சுபிட்சமா மாறுற விஷயமும் வரப்போகுதுன்ற மாரி காட்டுது. அதில சிவன் வந்து ஜெயிக்கிற மாரி காட்டுது. அந்த சிவனுக்கும், அந்த அசுர சக்திகளுக்கும் ஒரு பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு. அதில சிவன் ஜெயிக்கிற மாரி இருக்குது. அதில வந்து அ இந்த சிவராத்திரியிலேருந்து உலகத்தில பெரும் மாற்றங்கள், பெரும் வித்தியாசமான விஷயங்கள், நம்ம இத்தன நாள் பார்த்த விஷயங்கள்லாம் இருக்காது அது. ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களா இருக்கும். அந்த மாரி நம்ம கேள்விப்படுற மாரி வரும். அதில பயமுறுத்துற மாரி விஷயங்களும் வரும். நீர், நெருப்பு மூலமா பயமுறுத்துற விஷயங்களும் நடக்கும். நீர், நெருப்பு மூலமா பயமுறுத்துற விஷயமும் நடக்கும். அதில பர்ட்டிகுலரா அந்த கன்னியாகுமரி சுத்தி இருக்கிற ஏரியாவுல எங்கேயோ. கன்னியாகுமரியோ அல்லது கன்னியாகுமரி சுத்தி இருக்கிற அந்த 3 பக்கம் கடலோ, ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல காட்டிக்கிட்டே இருக்கு எனக்கு. அ அதில ஒரு விஷயம் என்னன்னா, அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு நம்ம என்ன தான் பண்ண முடியும்? அப்படின்னு நெனைக்கிறப்போ, எனக்கு வேற ஒருத்தல ஒரு காட்சி குடுத்தது. இன்னொருத்தரு இன்னைக்கு அத வந்து ஆமான்ற மாரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓ! அப்ப அந்த மாரி பூஜை பண்ணலாமோ? அப்ப எல்லாருமே ஈஸியா பண்ணிடுவாங்க. அவங்க ஃபாரின்லயே இருந்தா கூட அத ஈஸியா பண்ணிடுவாங்க. இத நம்மளுக்கு சொல்ல சொல்லி தான் இது நம்மளுக்கு இது இண்டிகேட் பண்ணுச்சு போலுக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான். அது என்னதுன்னா, 7 அந்த சப்தகன்னிகள்ன்றது கூட பவானி ஆனந்த் ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இல்லைங்களா? அந்த சமயபுரம் மாரியம்மாவுக்குள்ள சப்தகன்னி இருக்குது அப்படின்னு. ஆனா நான் என்ன சொல்ல போறேன்னா, அந்த பிளானட் வைஸ் ஒரு சப்தகன்னி ஒருத்தர் சொல்லியிருக்கார். இவர் பவானி ஆனந்த் அவர்கள் சொன்னது வந்து இப்ப சமீப காலத்தில வந்த விஷயம் அது. பிராமி, இது வாராகி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது, நம்ம சமீப காலத்து விஷயம் வந்தது. ஆனா பிளானட் வைஸ் ஒருத்தர் சொல்லியிருக்கார். நான் அதனால அவரோட ஃபாலோயரு அப்படின்னு பார்க்காதீங்க என்ன. அவர் சொன்ன யார் சொல்ற விஷயத்துலயுமே கொஞ்சம் சில உண்மைகள் இருக்குன்னு பார்ப்பேன் நானு. நான் யார் சொன்னாங்கன்னு சொல்றேனோ, நெறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா, அவருக்கு எதிரா வீடியோ போடுறவங்கலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதையும் நான் கவனிப்பேன். ஏன்னா, அவங்க சொல்றதுல கூட சிலது வந்து சில இண்டிகேட் பண்றாங்க. சினிமா டீகோடிங் பண்ணி, இது பண்ணி சில விஷயங்கள அவங்க கூட கண்டுபிடிக்கிறாங்க. நான் என்னுடைய போக்கு எப்படின்னா, அது என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணவங்களா கூட இருக்கட்டுமே, என் வாழ்க்கையில என்ன ரொம்ப அவமானப்படுத்தவங்களா கூட இருக்கட்டுமே, அவங்களுடைய தயவுல வாழக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட கேட்பனோ தவிர, அவங்க மூலமாவே கடவுள் என்கிட்ட எதனா ஒரு விஷயம், நல்ல விஷயம் குடுத்துட்டு போறதா இருந்தா, அத நான் வாங்கிக்குவேன். ஆனா, அது அவங்களுக்கு தெரியாம வாங்கிக்கணும்னு கேட்பேன் கடவுள்கிட்ட. அவங்களுக்கே தெரியக்கூடாது அது. அவங்க மூலமா தான் என்கிட்ட வந்ததுன்ற விஷயம் தெரியாம வேணா நீ குடுக்குறதா இருந்தா குடு கடவுளேன்னு கேட்டுக்குவேன் நான். அவர் செய்யவும் செய்வார் அந்த வேலைய. ஆ ஏற்கனவே அவங்க அவமானப்படுத்தி ஒரு கர்வத்தினால இருக்கும்போது, அவங்க அந்த தயவுல நான் இருக்கிறேன்ற மாரி பண்ணாத. ஆனா நீ உன் கையில வாங்கறது மூலமா உனக்கு ஒரு நல்ல சடங்கு இருக்குதுன்னு ஒரு வேளை உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் கடவுளே, நீங்க அப்படி குடுங்க நான் அத வாங்கிக்கிறேன் அப்படி சொல்வேன் நானு. அந்த மாரி தான் நானு ஆ எல்லாருடைய ப்ராஸ்பெக்டிவ்லயுமே பார்க்குறேன். அந்த மாரி அந்த சப்தகன்னிகள், அந்த பவானி ஆனந்த் அவர்கள் சொன்னது வந்து, அந்த சமயபுரம் மாரியம்மா உடம்புக்குள்ள இருக்குது. சமீப காலத்தினுடைய அது. லாஸ்ட் 3000, 4000 வருஷத்துல வந்த சப்தகன்னிகள் பெயர்கள். அவர் சொன்னது பிளானட் வைஸா சொல்லியிருக்கிறார். அதாவது சனிக்கிழமைக்கு உரிய சப்தகன்னி வந்து காளி. ஞாயித்துக்கிழமைக்குரிய சப்தகன்னி வந்து கங்காதேவி. இப்ப நான் சொன்ன மாரி மெத்தட்ல தான் நீங்க மைண்ட்ல வச்சு மஞ்ச பிள்ளையார பிடிக்கணும். என்னைக்கு வர வெள்ளிக்கிழமை மாசி 1ஆம் தேதி பிடிக்கணும். அப்படி அன்னைக்கு நீங்க விட்டுட்டீங்கன்னா கூட, மறந்துட்டீங்கன்னா கூட, ஒருவேள அதுக்குள்ள இந்த வீடியோவ நீங்க பார்க்கலன்னா கூட, சிவராத்திரிக்குள்ள இத பண்ணிடுங்க. மகா சிவராத்திரிக்குள்ள இத நீங்க பண்ணிடுங்க. ஆனா மேக்ஸிமம் எல்லாரும் இது ஒரு கூட்டு பிரார்த்தனை மாரியும் ஆகும். இது ஒரு உலக நன்மைக்காகவும் ஆகும். இது உங்க வீட்டினுடைய நன்மைக்காகவும் ஆகும். உலகமே மாறப்போது. அப்ப ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற கர்மா பிரச்சனைங்களால இன்னும் பிரச்சனை அதிகமாவாத காப்பாத்திக்கிறதுக்கும் உங்களுக்கான விஷயமும் நடக்கும். எல்லாரும் பண்றதுனால, அது கூடவே ஒரு வேண்டுதலும் வைக்க சொல்ல போறோம் உலகத்துக்காக. அதையும் சேர்த்து பண்ணும்போது, உங்களுக்கும் நல்லது நடந்துரும், உலகத்துக்கும் நல்லது நடந்துரும். அப்படின்னு நான் சொல்றேன். அது என்னதுன்னா, அந்த கிரகண சமயத்திலயோ, அதுக்கு முன்ன பின்னயோ நடக்கப்போது ஒரு உலகளாவிய பிரச்சனை. ஆனா, அத தாண்டிட்டமானா, நல்லா புரிஞ்சுக்கங்க. அத தாண்டிட்டமானா, அந்த பெரிய பிரச்சனையிலேருந்து தாண்டிட்டமானா, சிவன் பக்கம் தான் ஜெயிக்குதுன்னு நிச்சயமா கன்ஃபார்ம் ஆகப்போது. அதே சமயம் உலகமே பலவிதமான அற்புதங்களையும், ஆச்சரியங்களையும் பார்க்குற மாரி நம்மளுக்கு கிடைக்க போது. அதுக்கு நம்பலாம் முதல்ல இருக்கணும்.
அந்த விஷயம் நீ நடக்கணும், நல்ல விதங்க விஷயங்கள்லாம் நடக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 7 மஞ்சள் நிறைய வாங்கிக்கோங்க. மஞ்சள் நிறைய பாக்கெட் தூள் வாங்கிக்கோங்க. மஞ்சளை பிசைஞ்சு வெத்தலை மேலே லைனாக வைங்க. அது 7மே சப்தகன்னின்னு நீங்கள் நினைங்க. ஆனால் அந்த சப்தகன்னிக்கு பின்னாடி ஒரு மாரியம்மா படம் உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த மாரியம்மா படமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அம்மன் படம் இருந்ததுன்னா, அதை சமயபுரம் மாரியம்மாவான்னு நினச்சி அந்த 7 பிசைஞ்சு விற்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேக் சைடில் வைங்க. அதாவது சமயபுரம் மாரியம்மா 7 குதிரைகளை பூட்டி அது மேலே இந்த 7 சப்தகன்னிகள் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. நான் வந்து ஒரு இடத்துல ஆர்டர் பண்ண போகிறேன். அவங்க வந்து ஒரே ஒரு இது செஞ்சு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. இல்லைன்னா இவ்வளோ ஆர்டர் பண்ணால் தான் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா என்ன தெரில. அது என் மனசுக்குள்ளே அப்படி ஒன்று வந்துட்டு போயிட்டே இருக்குது. கனவுலேயும் வெளியிலையும் ஒன்று வருது. சமயபுரம் மாரியம்மா 7 அந்த சப்தகன்னிகளை பூட்டிய அந்த குதிரையில் உட்காந்து இது பண்ணுற மாதிரி ஒரு காட்சி வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு. அதனால் ஒரு எண்ணம் தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு இது எங்கேனா சொல்லி ஒன்றே ஒன்று செய்ய முடியுமா, இல்லை இவ்வளோ அளவு சொன்னால் தான் செய்ய முடியுமான்னு கேட்கலான்னு ஒரு மைண்டில் ஒரு எண்ணம் வச்சுட்ருக்கேன். எனக்கு அது மாதிரி ஒன்று இருக்கணும், நம்மக்கிட்ட ஒன்று இருக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. அன்றைக்கி எப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் சமயபுரம் மாரியம்மாவை, அந்த மாதங்கி கோலத்துக்கு முன்னாடி. அதை வச்சு தானே ஓம் ஹ்ரீம் நமக, ஓம் சித்ராதேவியை நமகன்னு சொல்லிட்டு அந்த 9 நாளும் சொன்னேன். அது பெரிய விஷயங்களை ஏற்படுத்துச்சு. பிரம்மாண்ட விஷயங்களை எனக்கு ஆன்மீக விஷயமா ஆன்மீகமான விஷயத்த பிரம்மாண்டமாக ஆச்சரியமாக கனவுலையும் வெளியிலையும் ஒன்று பண்ணுச்சு அந்த சமயம். அதுக்கு முன்னாடி ஹாலில் போட்டு கும்பிட்டால மாதங்கியினுடைய எந்திரத்தை, அப்போ பண்ணது வேறு. ஆனால் இந்த சமயபுரம் மாரியம்மாவை வச்சு இப்போ எதிர்க்க மாதங்கி போட்டு ஷாமலா ராத்திரியில் 9 நாள் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னேன் பாருங்கள். அப்போ என்ன ஆச்சுன்னா ஆச்சரியங்களாக நடந்தது எனக்கு. அந்த ஆச்சரியங்கள் எல்லாமே கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து இந்த சிவராத்திரிக்கு அப்புறம் ஏதோ உலகமே மாறப்போகுதில்ல, அப்போ சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அப்போ வீடியோ போட்டேனானா ஒருவேளை நான் இருந்தேனானா சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஆபத்து நடக்கிற மாதிரி இருக்குது. கன்னியாகுமரிக்கு கிட்டவோ கன்னியாகுமரிக்கு சுற்றி இருக்கிற 3 கடல்கிட்டையோ நடக்கிற மாதிரி இருக்குது. நீராலேயோ நெருப்பாலேயோ நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் சொல்கிறத பண்ணிவிட்டு நீங்கள் வேண்டணும். வேறு நான் சொல்கிறத பண்ணிவிட்டு நீங்கள் வேண்டணும். வேண்டிட்டு அது நல்லபடி எத்தனை பேர் பண்ணுவீங்க தெரியல. எவ்வளோ பேர் பண்ணுறீங்களோ உங்களுக்கும் நல்லது தான் நடக்க போகுது, உலகத்துக்கும் நல்லது தான் நடக்க போகுது. அதுலேயும் இன்னொன்று இண்டிகேட் பண்ணியிருக்குது. ஒரு வேளை நான் சொல்கிற மாதிரி இந்த ஆத்மா, ஸ்தூல ஆத்மா, அந்த ஆத்மா, இந்த ஆத்மான்னு சொல்கிறேன்ல, அதில் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிடுச்சானா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த சப்தகன்னியை வச்சு பூஜையும் பண்ணிடுறோம், கும்பிட்டுடுறோம் இல்லையா? அப்போ அதனால் அது தெரிய வந்துடுச்சு நமக்குன்ற பட்சத்தில் ஒன்று எண்ணெயும் போட்டு தள்ளலாம். அப்படி இல்லைன்னா அந்த சக்தி வந்து என்ன பண்ணலான்னா, அந்த கன்னியாகுமரியில் நடக்கிறதுக்கு பதிலாக, கன்னியாகுமரியை சுற்றி இருக்கிற 3 பக்கம் கடல் நடக்கிறதுக்கு பதிலாக வேறு இடத்துல அதை மாற்றத்துக்கு சான்ஸ் இருக்குது. வேறு ஒரு இடத்துல அதை மாற்றிட்டு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்ற மாதிரி சொல்லுச்சு. சரி, நம்மளுக்கு முருகர் வீட்டுக்கே வந்திருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பரவாயில்ல, சிவன் வேறு எனக்கு அந்த மாதங்கி ஹாலில் போட்டு பண்ணனே. அப்போ கடைசி நாள் முடிக்கும்போது சிவன் வந்து சில இதெல்லாம் கொடுத்தாரு எனக்கு. அப்போ எப்படியும் நான் 11 நாள் சிவன் கோயிலுக்கு வேறு போய் கும்பிட்டுருக்குறேன். 11 திங்கள் வேறு போயிருக்கேன். அதனால் எனக்கு அந்த சிவன் துணை நிற்பாருன்ற தைரியத்தில் தான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். தயவு செஞ்சு நீங்கள் இதை நம்பி பண்ணிங்களேன்னா சரி. ஒரு வேளை அந்த நிகழ்ச்சியெல்லாம் நான் சொல்கிற கதையெல்லாம் இல்லவே இல்லைன்னா கூட உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணிவிடும். இதை நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 10 நாளைக்குள்ளேயே நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அந்த ஒரு பார்ட்டை நீங்கள் நினச்சே இருக்க மாட்டீங்க. நீங்கள் கேட்குறது ஒன்றா இருக்கும், நீங்கள் வேண்டுறது ஒன்றா இருக்கும், உங்களுடைய கோல் வேறவா இருக்கும். ஆனால் வேறு ஒரு விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்தியை கொடுக்குற ஒரு விஷயம் நடந்துடும். இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த 7 இது பிசைஞ்சு வச்சுங்கன்னு சொல்கிறேன். அதில் இந்த சப்தகன்னிகள் சொல்லலை நான். அந்த பிளானட் வைஸு அதெல்லாம் ஏன் தெரியுமா சொன்னேன்? அவர் சொன்ன வேறு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நான் என்ன அவங்க ஆளுன்னு நினச்சிக்காதீங்கலாம் ஏன் தெரியுமா நான் இப்போ சொல்கிறேன்? அதுக்காக வேண்டி இந்த அற்புதமான விஷயத்தை நீங்கள் விட்டுடக்கூடாது. ஏன்னா அது பிளானட் வைஸ் இருக்குது. அவர் சொன்ன விஷயம் பிளானட் வைஸ் இருக்குது. ஏன்னா இந்த உலக நன்மைக்காகவும் சேர்த்து இதில் சொல்கிறோம். சமயபுரம் மாரியம்மா பச்சைப்பட்டினி விரதம் வந்து இருக்கிறவங்க ஸ்ரீரங்கம் கோயிலேருந்து அதுக்காகவே உலகத்தினுடைய நன்மைக்காக நான் பச்சைப்பட்டினி விரதம் வந்து நான் காக்க போகிறேன்னு வந்தாங்க. உலகமே வியாதியினால் இப்போ வந்தது பாருங்கள் கொரோனா பயோவார், அந்த மாதிரி அப்போ வியாதியினால் அழிக்கிற ஒரு பயோவார் நடந்தது. அப்போ அந்த பயோவாரை இது பண்ணுறதுக்கு தான் அந்த பச்சைப்பட்டினி விரதம் வந்து சமயபுரம் மாரியம்மா வந்தாங்க. இப்போவும் அந்த மாதிரி ஒரு போர் நடக்க போகுது, ஒரு விதமான இது நடக்க போகுதுன்றதுனால அந்த சமயபுரம் மாரியம்மாவை வச்சுக்கிட்டு ஆனால் பிளானட் வைஸ் அந்த சப்தகன்னியை நம்ம பார்க்கலாம். அதாவது நீங்கள் அந்த 7 வச்சுருங்க.
அதில் சனிக்குரிய அந்த இது வந்து நீங்கள் மஞ்சள் பிடிச்சி வச்சுருக்கீங்களா, அது சப்தகன்னி மாதிரி நினைக்கிறீங்கல்ல, அந்த சனிக்குரியது வந்து காளி. ஞாயிற்றுக்கிழமைக்கு உரியது வந்து கங்காதேவி. திங்கட்கிழமைக்கு உரியது வந்து நீலாம்பிகை. நீலாம்பிகைன்றது நீல சரஸ்வதி, ராஜமாதங்கி எல்லாம் ஒன்றா வந்துருவாங்க உங்களுக்கு. இதில் அதுக்கப்புறமா இவங்க செவ்வாய்க்கிழமைக்கு உரியது வந்து சிவப்பு நிறம் இல்லைங்களா செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைக்கு உரியது வந்து லக்ஷ்மி. புதன்கிழமைக்கு உரியது வந்து கனகத்தாரா. அது பச்சை தான்னா கூட புதன்கிழமைன்னா பச்சைன்றது வேறு கதை நம்மளுக்கு. ஆனால் புதன்கிழமைன்னும்போது அதில் கனகத்தாரா உங்களுக்கு செல்வம், கோல்டு அந்த மாதிரி செல்வ வளம், கனகன்னா உங்களுக்கு அதில் வந்துடும் புதன்கிழமை. வியாழக்கிழமை ஏன் சரஸ்வதி அந்த இடத்துக்கு போச்சுன்னா, வியாழக்கிழமை சரஸ்வதின்றது குரு, சரஸ்வதின்றது படிப்பு, சரஸ்வதின்றது ஞானம், அறிவு. அதனால் அந்த வியாழக்கிழமைக்கு உங்களுக்கு சரஸ்வதி போயிடுவாங்க. அந்த வியாழக்கிழமைக்கு சரஸ்வதி. வெள்ளிக்கிழமைக்கு வந்து உங்களுக்கு பச்சையம்மா வருவாங்க. பச்சையம்மா, மதுரை மீனாட்சி எல்லாம் வருவாங்க. இவங்கெல்லாம் ஒரு லைனு. பாஞ்சாலி, பச்சையம்மா, மதுரை மீனாட்சி, ராஜமாதங்கி இவங்கெல்லாம் உங்களுக்கு பச்சைன்றது கணக்கு பார்க்கறதுக்கு அப்படி வந்துடுவாங்க. சரஸ்வதி கையில் வீணை, அறிவு, நாலேஜுன்னு பார்க்கும்போது தாந்திரீக சரஸ்வதின்னு பார்க்கும்போது ராஜமாதங்கி அங்கே போயிடுவாங்க. அந்த மாதிரி இதில் வெள்ளிக்கிழமைன்றது பச்சையம்மான்னு வருது உங்களுக்கு. இவங்க லைனாக இத்தனை பேரும் உங்களுக்கு வந்து அந்த பிளானட் வைஸ் வர விஷயங்கள். சனிக்கிழமை வந்து காளி அப்படின்னு வருது உங்களுக்கு. அந்த ப்ராஸ்பெக்டிவில் நினச்சி பிளானட் வைஸ் இருக்கிறதுனால அந்த சப்தகன்னியை அப்படி பாருங்கள் நீங்கள். அந்த மாதிரி பார்த்து அந்த மஞ்சள் பிள்ளையார் பிசைஞ்சு வச்சு நீங்கள் ஓம் ஹ்ரீம் நமகன் 9 முறை, ஓம் சித்ராதேவி நமகன்னு சொல்லிட்டு 16 முறை. ஏன்னா அந்த 7ன்றது வந்துடுது, அது ஒன்று. அதை நீங்கள் சொல்லி நீங்கள் வெள்ளிக்கிழமை ஏதாவது ஃப்ரூட்ஸ் வச்சு கும்பிடுங்க. அப்படி இல்லைன்னா முடிஞ்சால் எதனா ஒரு நிவேதனம் பண்ணி வைங்க. எதனா ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு கும்பிடுங்க. உங்களுடைய வேண்டுதல்களையும் ஒரு பேப்பரில் எழுதி அங்கேயே அந்த இடத்துல ஒரு அம்மன் மாதிரி வைக்க சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு ஃபோட்டோ அங்கேயே வைங்க. உங்களுடைய வீட்டு வேண்டுதலோ உங்களுடைய பெரிய வேண்டுதல் எதனா இருந்தால் கூட அதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அங்கேயே வைங்க. அதுக்கு பின்னாடியே வைங்க. இல்லைனா அங்கே எதனா வச்சு ஒரு வெயிட் வச்சு கூட அந்த இடத்துல வைங்க. இந்த விஷயம் வந்து நீங்கள் எத்தனை பேர் பண்ணுறீங்களோ அவ்வளவும் முக்கியம். உங்கள் வீட்டு வேண்டுதலை வைங்க. அப்படியே நீங்கள் உங்கள் மனசில் நான் சொல்கிற விஷயத்த எழுத வேணாம். உங்கள் வேண்டுதலை மட்டும் எழுதுங்க. ஆனால் மனசில் கன்னியாகுமரி காக்கப்பட வேண்டும், கன்னியாகுமரி காக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு 5 முறையோ 7 முறையோ சொல்லிவிடுங்க. கன்னியாகுமரி காக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு உலகம் முழுக்கவே காக்கப்படணும் அப்படி சொல்லிட்டுங்க. ஏன்னா அது 2 ஸ்டாண்ட் எடுக்கும். அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண பார்க்கும். அப்படி இல்லைன்னா அது வேறு இடத்துக்கு அதை மாற்றிக்கும்ன்ற மாதிரி ஒன்று தெரியுது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல கன்னியாகுமரி சுற்றி இருக்கிற கடல் பகுதி கன்னியாகுமரி காக்கணும். உலகம் காக்கப்படணும் அதையும் சொல்லிட்டுங்க. ஏன்னா அந்த இடத்த மாற்றிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் அந்த கிரகணம் நடக்குது போகுது பார்த்தீங்களா, அன்றைக்கி முன்னாடியோ பின்னாடியோ இது நடக்கும். அது மட்டும் நடக்காமல் நல்லபடி காக்கப்பட்டு விட்டால், இப்போ நீங்கள் கும்புறதுனால மட்டுமே நடக்குதுன்றது மட்டும் இல்லாமல் இதுக்கான முருகர் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த விஷயம் நடக்கும்போது அதை காக்கிறதுக்காக அவங்க ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அதை அவங்களும் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளும் அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா நம்ம வீட்டு விஷயங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக வேண்டினோம்னா அந்த பிரபஞ்சத்துக்காக நம்ம வழிபடுறது எப்படின்னா, அது ஒரு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிற மாதிரி. பிரபஞ்சத்துக்கு நீ நன்றி சொல்கிற, பிரபஞ்சம் உனக்கு செய்கிற நல்லதுக்காக நன்றி சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனால் அந்த பிரபஞ்சம் காக்கிறதுக்காக, அந்த பிரபஞ்சம் காக்கப்படுறதுக்காக நீ வேண்டவே செய்கிற. உன் வீட்டு வேண்டுதலை வேண்டது இல்லாமல் பிரபஞ்சத்துக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதை காக்கிறதுக்காக வேண்டவே போகிற. ஏதோ காரணத்தினால கடவுளே உங்கள் மனசில் வந்து திணிக்கிறாரு. கடவுளே வந்து உங்கள் மனசில் அந்த சிவராத்திரிக்கு அன்னைக்கு அந்த கிரகணம் வர சமயத்தில் ஒரு வைப்ரேஷனை யூஸ் பண்ணிக்க போகுது. அந்த தீய சக்திகள் அந்த அந்த கிரகணம் வந்து வேறு இடத்துல தான் நடக்க போகுது. அந்த வைப்ரேஷனை அது யூஸ் பண்ண போகுது. அது அந்த அந்த விஷயத்துக்கு நம்மளும் சேர்ந்து பிரபஞ்சத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம். நம்மளும் வேண்ட போகிறோம். அதனால் பிரபஞ்சத்துக்கு என்ன பண்ணோன்னா, பிரபஞ்சத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிடும். நம்மளை பார்த்தா நம்ம பிரபஞ்சத்தை ரொம்ப நம்மளை இழுத்துக்க முடியும். அதே சமயத்தில் உன்னுடைய விருப்பங்கள், உன் வீட்டு விருப்பங்கள் இருக்குது இல்லைங்களா? நீங்கள் யாரை காதலிக்கிறீங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, உங்களுக்கு எந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது பண்ணுறதுக்கு, உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு, உங்கள் குழந்தைங்க என்ன மாதிரிலாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அது பண்ணுறதுக்கு, உங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பீங்க, அதுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கான சக்தியை கொடுக்கறதுக்கு, அந்த விஷயங்களில் அது கை வைக்கும். அதனால் அது முக்கியமாக சொல்கிறேன். இந்த விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக விட்டுற வேணாம்.
தயவு செஞ்சு அன்றைக்கும் எனக்கு அந்த ரிபப்ளிக் டே அன்றைக்கும் அது எனக்கு இண்டிகேட் பண்ணுச்சு, இப்போவும் சொல்லுது. ஆனால் இந்த முறை எனக்கு பிரம்மாண்டமாக ஒரு அற்புதமாக அந்த அந்த மகா சிவராத்திரிக்கு பின்னாடி இந்த உலகமே அற்புதமாக மாறுற விஷயம் ஒன்று தெரியுது. அது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு மாதிரி ரொம்ப ஆர்வமாக ஒரு சர்ப்ரைஸாக பார்ட்டி வைக்க போகிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்களும் அப்படி உணர்ந்து அந்த நான் சொன்ன அந்த 7 மஞ்சள் பிள்ளையார் வச்சு அதை கன்னியா நினச்சி பண்ண சொன்ன விஷயத்த தயவு செஞ்சு பண்ணுங்கள். அதுக்கு ஒரு பொட்டு வச்சு, அது கொஞ்சம் பூ வச்சு, சாம்பிராணி புகை இது பண்ணி, அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராசஸ் நம்ம எப்பவுமே பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்து அது பண்ணுங்கள். அது ஒரு அற்புதத்தை இந்த விஷயம் நான் சொன்னதெல்லாம் நடக்குதோ இல்லையோ, அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்களன்னா, ஒரு 10 நாளில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் நடந்துரும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க் யூ ஆல்.